எப்போ இங்கே வேறுங்க கரோட்டை பிரச்சனை கரோட்டை தான் இது கொடுக்க வாங்க முடியல. சுவிசிலிருந்து தம்பியை தேடும் காதலி. இதுக்கு காரணம் யார்? கண்டிப்பாக நான் நம்பர் தருவேன். சரியோ, ஒன்றும் யோசிக்க கூடாது. அவன் மண்ணடை எனக்கு தாங்க என்ன நான் மீன் செய்கிறேன். நிற்கிறேன் நிற்கிறேன் 2 நாளைக்கு விட மாட்டேன். அதுதான் கட்டிட்டீங்களோ? கட்டிட்டீங்களோ முதல் வீட்டோட கொடுங்க அவிச்சு நான் வைக்கட்டு. என்ன ஓ காசை வீட்டை வேணுமாவா? ஓகே பாய் பாய் பாய். ஆனால் இந்த மாதம் எல்லாம் மழை சீசனே இல்லை தெரியுமோ? ஆனால் கூட தூரத்துக்கு மழை அடிச்சு விட்டுருக்காப்பா. அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். நான் ஜெயசிலி. நான் ஜெயராம். இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்குள்ளே தான் நாங்கள் வந்து இன்ட்ரோ எடுத்து நிற்கிறோம். உண்மைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் கூட காணொலியில் சில காணொலியில் பார்த்துருப்பீங்க. அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஒவ்வொரு மாதம் வந்து கிளினிக்கு போகிறாண்ட எல்லாருக்குமே வந்து தெரியும். என்ன அப்படி இருந்தாலும் பின்னுக்கு எதை வச்சு ஒழிக்கிறீங்க அவ்வளோ சாது அதே காட்டுங்க என்ன. அப்போ பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா நான் இந்த பிரண் பணியனோட தான் இன்றைய தினமும் ஒரு யாழ்ப்பாணம் நோக்கி ஒரு சின்ன ஒரு பயணம் உண்டு. அவன்ட ஒரு அலுவலாகத்தான் நான் வந்து வெளுக்கிறேன். அப்போ அம்மா வந்து இன்றைய தினம் சொல்லியிருந்தா தம்பி அப்போ நேற்றைய தினம் இன்னும் அந்த அதை சொன்னதான் தெரியும். எனக்கு வடிவா நம்மளுக்கு தெரியாதோ. இங்கே பாருங்கோ, இந்த ரிப்போர்ட் தான் தந்தது. இது முதலும் எனக்கு நாரிக்கு பெலிட்டுக்கு தந்ததும் இதில் வந்து மார்க் பண்ணியிருக்கணும். அந்த கழுத்துக்கு போடக்கூடிய பெலிட்டு இந்த சரி மாதிரி மார்க் பண்ணியிருக்கணும். இந்த கழுத்தின் இந்த பின்னாடி இப்படி தோல் மூடி இருக்குது தானே இப்படி பின்னுக்கு அது வந்து தேவடைஞ்சிட்டான். அப்போ இதை 1 மாதம் போடுங்குவோம். 6 மாதம் 13ஆம் தேதி நரம்பு சம்மந்தப்பட்ட டாக்டரோட சந்திச்சு இதை பற்றி கதை கட்டுவோம். அது வரையும் இதை வாங்கி போடுங்கன்னு சொன்னது. நீங்கள் இப்போ யாழ்ப்பாணம் போகிறபடியாக இதை நீங்கள் விசாரிச்சு கொண்டு வாங்க. அங்கே விலையும் குறைவாக இருக்கும். அங்கே இருந்தாலும் எடுத்து வந்தாங்க. பிள்ளைட இந்த பர்த்டேலையும் கேட்போம். பர்த்டேல வேண்டும். அப்போ அதுதான் நான் நார்மலாக வந்து இப்போ என்ன விஷயமா இருந்தாலும் நாங்கள் வந்து உறவுகளோட வந்து தெரியப்படுத்துகிற வளமை தானே. இப்போ நாங்களும் இப்போ சரியான மாதிரிக்கு இன்றைய தினம் வியாழக்கிழமை கொஞ்சம் மழை குறைஞ்ச தூரிக்கொண்டான் இருக்குது. யாழ்ப்பாணம் எப்படியோ தெரியலை. அப்போ நாங்களும் இப்போ வெளுக்கிட போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நானும் என் பிரண்படியனும் விதிசனமாகத்தான் நாங்கள் வந்து வெளுக்கிறோம். தம்பி வரப்போறியா யாழ்ப்பாணம்? அப்போ அப்படியே போகிற இடங்களில் ஒரு சில வீடியோக்கள் நாங்கள் நார்மலாக எதுவும் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் கூட நாங்கள் நார்மலாக எடுத்துக்கொண்டு போய் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி தானே? அப்போ நாங்கள் இப்போ கவனமாக போட்டு வருவோம். சமைச்சு சந்தோஷமாக வையுங்க. கொண்டே ரஜி பண்ணுவேன் கிடையாது. நீங்கள் போய் வர நான் உங்களுக்கு பேசலாம். சமைச்சு நாங்கள் வளமையாக வேண்டுற மீன்கார அன்னையும் இல்லை இன்றைக்கு மீன் கொண்டு வான்னு சொன்னவர். அப்போ அதை அவிச்சு வைங்க. அப்போ கொண்டு வரதா இருந்தால் கொண்டாந்தாலும் அதை நான் செய்கிறேன். சரி, அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக அதை பார்ப்போம். இல்லாட்டா இன்றைக்கு ரஜ்ஜி காய்ச்சினாலும் நாளைக்கு நீங்கள் மீனை காய்ச்சினா நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லை அவள் சனிக்கிழமை பழுதா போதான் பிரிச்சு கிடக்க. தம்பி என்ன கொஞ்சம் சோகமாக இருக்குல்ல? என்ன விளக்கம்? அவள் வேலையே போய் அப்படின்ட்டு மழை கொஞ்சம் சரி. யார் வெங்கட சேனலுக்காரர் நீங்கள் பெஸ்ட் டைம் பாரு. நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும். அப்போ நீங்கள் எல்லாம் சமைச்சிக்க வச்சு சந்தோஷமாக வையுங்கோ. நான் கடையில் கூட சாப்பிட மாட்டேனாம்மா. யாழ்ப்பாணம் போயிட்டு வந்தக்கப்புறம் நீங்கள் சமைக்கிற சாப்பாடு என்னென்ன சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்த அப்புறம் சரி சரி நீங்கள் என்ன சாப்பிட்றேன்ட்டு பார்ப்போம். உண்மையாக நான் கடையில் சாப்பிட மாட்டேன். சமைச்சு கொஞ்சம் வையுங்கோ. நான் இப்போ யாழ்ப்பாணம் போயிட்டு கவனமாக வரேன். சரி தானே? கடற்தொழில் முடிச்சு இப்போ தான் வந்து நாங்கள் என்ன மீன் கொண்டு எங்கே வீட்டை கொண்டு வரீங்க? உங்களுக்கு தாங்க கொண்டு வரேன். நீங்கள் சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டா சூட மீன் நேற்று சொல்லிட்டு வா தான் கொடுக்க கொண்டு வரேன். பாப்போம் சூடே பாப்போம். என்ன இன்றைக்கு என்ன வேறு மீன் வரலாம் மலிவோ விலையோ? கொஞ்சம் பரவாயில்ல. எங்களுக்கு நாங்கள் இரவு தொழில் போனோம். 1 மணி போல போனாங்க. சூடாக்கி தான் போனோம். சூடாக இரவு தான் போகிறோம். நீங்கள் என்ன 1 மணிக்கு போவோம். வெளியே வந்து கொஞ்சம் அவசரம். அப்புறம் என்ன நேரம் வீட்டை கொடுக்குற வேண்டிய ஒரு மீன் முக்கியமே இல்லை. நேரம் 11 மணி. ஆனால் உங்களை பார்த்துட்டாமாண்ட ரஜ்ஜி வேண்டிட்டு அறியுமோ? இது நாளைக்கு தான் நம்ம செய்யலாம் காய்ச்சலாம். வீட்டோட கொடுங்க அவிச்சு நான் வைக்கட்டு. ஓ காசை வீட்டை வேணுங்கம்மா. ஓகே பாய் பாய் பாய். சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லூருடைய கிட்ட வந்துட்டோம். உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து ஒரு அவசரமான ஒரு முக்கியமான ஒரு அலுவலகம் தான் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அது ஒரு அம்மாண்ட ஒரு விஷயமாகத்தான் நேற்று வந்து இந்த ரிப்போர்ட்டில் வந்து நாங்களும் வந்து எதிர்பார்க்கல. இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் போய் கொண்டிருக்கிறோம்.
அப்போ உண்மைக்குமே வந்து இப்போ நல்லூர் அடியம் வந்து நாங்கள் உட்காந்தோம்லாம் ஒரு சில உறவுகளுக்கு சரியாக நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. உண்மைக்குமே இனிமேல் லீவு நாட்களும் வந்து ஒன்றா இருக்குது. வந்தால் வந்துட்டு போங்க நல்லூருக்கான பார்க்க இன்னொரு அழகாக இருக்குது கோயிலை பார்க்கவே. ஓகே வாங்கால போய் பார்ப்போங்க. பாருங்க இன்றைக்கும் ஜாழ்ப்பாணம் டவுனுக்காக நிற்கிறோம். இதில் நிற்கலான்னு சொல்லி ரபிக் சார் ஆக்கள் வந்து சொல்லி விட்டுனேன். ஜாழ்ப்பாணம் செட்டியான கிரௌட்டேன்னு பார்த்தீங்கன்னா உச்ச மினி பஸ் தான்டா என்று அப்போ இங்கே வேறுங்க ஒன்று கிரௌட்டை சட்டியான கிரௌட்டை தான் கிடக்கு. இது உனக்கு வாங்க முடியலடா அப்பா. இந்த புது பில்டிங்லாம் கட்டிக்காங்க. இது இது இல்லை பழசை தாண்டா பெயிண்ட் அடிச்சுக்காங்க. தெரியாமலும் காய்க்கக்கூடாது. அது இல்லை புது பிரச்சனை ஆயிடுங்கடா. போய் பஸ்ஸில் வாரியே நான் தனியாக போகிறேன். அங்கே தேவையில்லாம் எல்லாம் கதைக்கிறீர்கள். அங்கே என்ன கூட்டிட்டு வந்து ஆத்தி விடுறது என்ன நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் ஜாழ்ப்பாணம் முந்திய மாதிரி இல்லை, இருந்ததை விட கொஞ்சம் படிவாக தான் கிடக்கு. இல்லையா சில நேரங்களில் நான் கனாலே அப்புறம் வந்தது அப்படி இருக்கும் தெரியல. இல்லை அங்கே புது பில்டிங் தான் கட்டப்படுது. அது இப்போ தான் ஆரம்பிச்சு கிடக்கு. சில எல்லாம் என்ன மாதிரி உங்கண்டானே என்ன எனக்கு சும்மா என்ன கூட்டி வந்து சில வேண்டியோட ஆனால் வீடியோ எடுத்துக்கொண்டு போவோம். இந்த ஒரு சில பிள்ளைகள்ட்ட அப்போ எங்களை தான் பார்க்குறாள் தெரியுமா. வீடியோ எடுக்கிறக்காண்டி பார்க்குறாவளோ இல்லாட்டா கார் ஓடிக்கொண்டு வர பார்க்குறாவளோ தெரியல. அவங்க வீடியோ தான் பார்க்க என்னதுக்கு இந்த பொடி பொடி எடுக்கணும் அப்படி தான் பார்க்குது. சரி கண்ணாடியோட அடித்தாலும் அடிச்சு கடவுளேண்டு இது வரைக்கும் இன்னும் ஒரு தரம் தவறுதலாக கதைக்கிறீர்கள் தெரியுமா. நாங்கள் தேவையில்லாத கதைகளும் கதைக்க மாட்டோம், தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் போக மாட்டோம். இது வந்து முன்வீதியோ பின்வீதியோ ஏழு மட்டும் சொல்லுங்க. அம்மா ஹாஸ்பிட்டல் வீதி முன்வீதியோ பின்வீதியோ. பின்வீதி நான் நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டல் நீங்கள் வேலை சீரியல் போடாக்கேண்ணே. நான் இங்கே இருந்தேன், நான் வாட்டிலே இல்லை. ஒரு மாதம் இருந்தேன் நான். ஏனப்போ சத்தி சாப்பிட்டோன சத்தியமே சாப்பிட்டோன சத்தியண்டா. அப்போ பிரச்சனை சத்தி வேறு வருத்தம். இப்போ இந்த ரோட்டுக்கு ஏறுறோம்னு சொல்லுங்க மேலும் மண்டா. இப்போ பாமசி போகணும் தெரியும் தானே உன் அம்மாக்கண்ணே. இப்போ இந்த ரோட்டுன்னு சொல்லுங்க மேலும் மண்டா. இப்போ வந்து நான் சொல்லட்டேன், இது வந்து சரியா கையுள்ள சாது இது குடிச்சிட்டு போக முடியா. மோர் வேண்டாம், வயசு போனாக்கு மோர் குடிக்கிறீர்கள். இது என்ன கரைச்சலா கிடக்கு. எந்த ரோட்டு உண்மையா தெரியல. போமே இதாடா கிடா. இதான் இது பூசாத்திரன் இதெல்லாம் எல்லாரும் அந்த வீடியோ எடுத்தவ. நீங்கள் எடுக்க போறீங்க, சந்தர்ப்பம் கிடைக்கல. சந்தர்ப்பம் இல்லை, காசு கிடைக்கல, விலை கூடுவாங்க. கதை கதையா பாதையை மாறிட்டேன் தெரியுமா. பாதையை மாறிட்டேன் திருப்பி எடுக்க. அங்கால போன பண்பு தெரியும். சரி ஓகே. பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் அந்த வர்ற வழியில் இன்று அப்போ சொல்ல முடியலை, அப்படி மழையா. கல்லியங்காட்டை தாண்ட அடிச்சு ஊத்துதப்பா மழை, அப்படி மழையா போயிட்டு தானே. உண்மை இல்லைன்றதுனா இத்தனைக்கு நான் வீட்டை போயிருப்பேன். அவ்வளோ கொஞ்சம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 40 தான் போகுது வாகனமா. அது என்ன மழையடா அந்த கடவுளே. ஆனால் இந்த மாதம் எல்லாம் மழை சீசனே இல்லை தெரியுமோ. ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு மழை அடிச்சு விட்டுதுடாப்பா. வாகனத்தெல்லாம் பார்த்தீங்களா, வாகனத்தெல்லாம் பார்த்தீங்களே. லைட் போடணும், நீங்கள் லைட் போடலாம். இப்போ லைட் போடணும், வேண்டா இல்லையண்டா தெரியாது. பார்த்தீங்களா அந்த மழையை பார்த்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக வந்த இடம் வந்து கோப்பை சிக்னல். நீங்கள் இதை குறித்து என்ன எதிர்பார்க்குறீங்க? மழையோ அது தண்டை காலத்துக்கு போய்க்கிறோம், என்ன செய்யறேன் அப்படியே. யாரும் தப்பாப்பா. ஆனால் முன்ன பயமாக கிடக்கா. இல்லை இல்லை மின்னல் இன்னும் வரையில பயப்படாங்கோ. ஒத்திக்கை இல்லை பாவம், காக்கெல்லாம் பாவம் நினைஞ்ச போவையா போடுவோம். மழையை பார்க்க மழை விட்டோன்னு போவோம், நினைஞ்சல போடுவோம். ஆனால்
வேலையில் போயிட்டு நான் போயிட்டு சாப்பிட்டு சரி ஓகே உண்மைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி எல்லாமே யாழ்ப்பாணம் போட்டு வந்தோம் இந்தியா பூ நான் நினச்சேன் இங்கே தான் மட்டும் நோமலாக மழை பெய்தாக்குமென்று பார்த்தா யாழ்ப்பாணம் வந்து சரியான மாதிரிக்கு ஃபுல்லாகவே வந்து அங்கேயும் மழையம்மா அப்போ பிரான்ஸில் இருக்கிற அக்காங்கிட்ட ரூபன் நீங்கள் அந்த நல்லூர் அடைக்கு போனால் அந்த இடத்தை நோமலாக்கா சுற்றி வீடியோ எடுத்து கொண்டு போங்கொண்டு இப்போ சொல்லியே ஒரு 3-4 மாதத்துக்கிட்ட வரும் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல இன்றைக்கு சும்மா நோம்பலாக அந்த நல்லூரடியை வந்து நோம்பலாக வீடியோ எடுத்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருந்தது அது வளமையாகவே அந்த அக்கா வந்து வீடியோ கண்டு பார்க்குறவா அப்போ பார்த்தா ஒரு சந்தோஷம்தான் படுவான்னு நினைக்கிறேன் அப்போ வந்து யாழ்ப்பாணம் போட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அம்மா வந்து இன்டர்வியூலே சொல்லியிருப்பா தம்பி நான் அண்டே எதுன்னு கோழி இறைச்சி கறி வந்து சமைக்கிறேன் சாப்பிடும் கொண்டு மாதிரி சொல்லியிருந்தா தானே அப்போ நோம்பலாக பார்ப்போம் அம்மா என்ன கோழிக்கறி எப்படி காய்ச்சி காண்டு பார்ப்பேன் இங்கே கிட்ட வந்தக்க பாருங்கள் என்னென்ன கறியில் நோம்பலா அப்போ அம்மா சொல்லுவா குத்தரிசி அப்போ கோழிக்கறியாக சாப்பிடலாம் இருந்துட்டு சாப்பிடலாம் என்ன நோம்பலா பார்த்தீங்கன்னா 4 முட்டையை மண்டியாக வச்சு கிடக்குச்சு 4 முட்டையை வச்சு கிடக்கு பருப்பு வெங்காய சாம்பல் அதே மாதிரி வாழை சோதி பிடிக்கும் அப்போ அதையும் நான் செய்து அப்போ சாப்பாடை போடுங்க அப்போ வேலைக்கு சாப்பாடை போடுங்கம்மா இந்த பெரிய வெங்காயம் அந்த திப்பிங்க உங்களுக்கு மற்றது மறந்து போனேன் தர்ஷினை பார்த்தீங்கன்னா வெள்ளனே சாப்பிட்டீங்க தங்கச்சி சாப்பாடு தந்தா இல்லை பிள்ளை நம்ம இல்லையோ கீரல் எல்லாம் கொடுத்தேனப்பா ஏன்னா பார்த்தீங்கன்னா சின்ன பிளேட்டாக கிடக்க அப்போ எனக்காண்டு தான் பார்த்துண்டு நீ சாப்பிடாம இப்படி ஒரு அன்பு கிடைக்காது தெரியுமோ காணுது பெரிய பிளேட் இல்லை பிள்ளைய சாப்பிட்டு தான் மிச்சம் பல்லன தம்பியும் தான் அடம் பிடிச்சோன்னுண்டோன் இல்லாட்டா தம்பி கேட்டாடாக்கான்னு சொல்லுவான் வீடியோவுக்கு என்ன கேட்காம இருக்குன்னு ஒரு ஆளை கூட கட்டாயப்படுத்தேன் கொண்டு வந்தேன் உங்களுக்கு நான் முட்டைக்கு நான் போனேன் ஊர் முட்டைக்கு போனேன் உங்களோட ஃப்ரெண்டு வாரண்டு பேர் இல்லையோ சாப்பிட அதான் எனக்கு தெரியும் ஃபோன் அடிச்சு கொண்டு இருக்கேன் என்னத்தில் வாரவர் பைக்கில் பேர் என்ன சகஜிக்கார் பேர் அப்பாச்சி பள்ளியாக கருப்பு சாதா பஞ்சு பொறியில சொல்ல அப்புறம் கேட்குறான் வீடியோவில் என்ன தண்ணி அப்படி நான் கேட்குறேன் நல்லபடியா இது கிளாரு குத்தரிசி பிடி முட்டாக்க கூட சரிஜோ நான் தருவேன் தச்சுனுக்கேண்ணே பாருண்ணே கப்பிங்க அக்காடுங்க சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்ன தயிர் சம்பளம் வெங்காய சம்பளம் மிளகாய் எல்லாம் குத்தி பெருசாக வெங்காய சம்பல் சாப்பிட மாட்டான் ரத்தி குழம்பும் பெருசாக ஆகாது போடாக்கு ஒரு சின்ன துண்டா போடுங்க ஏன் ஏன் சோற்றுக்கு வந்துக்கலாம் நீங்கள் காணு கூடி போச்சு காணு கூடி போச்சு இருக்கு அங்கே உள்ளுக்கும் இருக்கு கூடி போச்சு அதில் அப்பாவுக்கு நைஸாக ரகசியம் விடுறாம வத்திய குழம்பு கரையும் ரத்தியே ஜடங்களை கவனிக்கிறா இல்லை பிள்ளையில பட்டினி விடுறா வந்து சரியில்லை கோழி ஆமாம் காணும் அம்மா அப்போ அம்மாவுக்கு சாதுவாக அந்த மழை டைம் கொஞ்சம் ஓஞ்சு கொண்டு போக கொஞ்சம் இல்லையான்னு தன்மை வருதாரேன் ஃபேன் வந்து நல்லா கொஞ்சம் கூட்டி விடலாம் மைக் பூரா அலறி கொண்டிருக்கும் இங்கே கிட்ட வந்து பாருங்க இருக்கா வாதிராணி சொதி இந்த கலரோக்கா வந்து கிட்ட பாருங்க இஞ்ச என்ன ஒரு அழகாக இருக்கணுஞ்ச இப்படி தான் சொதி கொஞ்சம் விடுவோம் ரைட் அதுக்கு சொதி வேணும் உங்களுக்கு விடுவோம்னா ரைட் ஏன்னா கொஞ்சம் சொதி கொஞ்சம்ண்டா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவேன் அதுவும் பாதிராணி சொதி கொஞ்சம் இல்லை வகை இல்லானே என்னன்னு சொல்லுங்க அதுக்கெல்லாம் நானும் ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் உண்மையாகும் சர்ப்ரைஸ் ஆகும் சாப்பிடுங்க தர்ஷினேன் குட்டி வாங்க அவர் சாப்பிட்டு பாப்பமா இப்படி கடைன்னு சொல்லுங்க அவருக்கு முட்டையை மாட்டோம் சொதி அந்த மேகடாக்கா சுடுவதோ சுடுவது அம்மா மாதிரி வரும் பிள்ளைக்கு நாங்கள் வச்சு தம்பி வீடியோ கேட்காம வெளியிடு நாங்கள் ஏன் தம்பி பெருசாக வீடியோவுக்கு வைக்கப்படுறீங்களே பெடா அது மறைச்சதையோ எந்த மூத்த பார்க்க எனக்கு பஞ்சாக வீடியோவில் மறந்து உனக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியமான கதையில் சொல்ல மறந்துட்டேன் சத்தியம் உண்மை கதையா இப்போ சாப்பிட்டணும் பிள்ளாது கொஞ்சம் மெல்லனா கொஞ்சம் சாப்பிடவே உஷார ஆடுறீங்களே என்ன பாட்டு காடப்படுகிறது
அப்பட்ட பாட்டியா அப்பட்ட கேக்கேண்ணா சு எடு வேறுண்ணா அப்புறம் பசிக்கு சாப்பிட்டு ஆடுவோமே சாப்பிட்டாரு அப்போ தம்பி விஷயத்தை கேட்கல உண்மையாக தான் சுவிஸ்லேருந்து நான் அக்கா எனக்கும் தங்கச்சி தானே ஆனால் என் வயசு கொஞ்சம் எப்படி சொல்கிற 25 வயசு வரும் அப்போ அன்றைக்கு நான் காய்ச்சினாங்களானே நாங்கள் கல்யாணம் பண்ணலையேண்டு அப்போ அவள் கேட்டவா தனக்கு ஜெயராம் பிடிச்சிருக்கான் ஜெயராம் நம்பர் என்ன வேணும் கேட்டவா சீரியஸாக சத்தியமா அப்போ நான் அதுக்கு நான் நம்ப தாரேன்னு சொன்னேன் என்ன கொடுக்கட்டே கொடுத்தாங்க எல்லாம் போனாங்களே சிசியில் செட்டு ஆகலாம் கூட திங்கள் எவ்வளவு இன்ஜின காலம் இல்லையோ லவ் ஒன்றும் எனக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் எப்படி இருக்க போகிறோம் சட்டு காதேண்ணா இல்லை அப்போ இதாவது ஒலிம்பியானு போகிறீங்க பின்னக்கு என்ன சொல்லி விடுறது போஸ் நமக்கு கோப்பை கையுள்ள இது இது வச்சுட்டு மெட்டாட்டம் சாப்பிடுவோம் அவ்வளவு நல்லா இருக்கு அப்போ தானாத்தான் சொன்ன வீடியோக்கு வரணும் இல்லை என்ன விளக்கம் நானா தான் கேட்டார் உண்மையாக கேட்டேன் என்ன சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் வீடியோக்கு வந்து பெம்பெல்லாம் காய்ச்சானே ஒரு அவ்வளோ விருப்பம் தானே பாட்டெல்லாம் பாடலாம் நீங்க ஆ பாட்டு படிக்கலாம் ஆடலாம் அதை தம்புடி வர மாட்டீங்க இவரை பிடிக்கும் அந்த லண்டன் கதையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அண்ணா கூப்பிடுங்கன்னு சொல்லுவான் பண்டே பார்த்துட்டு அவள் சந்தோஷப்படுவான் ஓ அதே மாதிரி பாவனாக பிடிக்கும் தம்பிக்கு கிடைச்ச சுவிஸில் இருந்து நிறைய தான் நீங்கள் சாப்பிட்றீங்க முட்டை வேணும்னா கேளுங்க பிரச்சனை தெரியல அதுக்காண்டு இப்படிலாம் கேட்கக்கூடாது சுவிஸிலிருந்து தம்பியை தேடும் காதலி காதலன் உடனடியாக மரணம் இல்லை உண்மையாக தான் சொல்கிறேன் அங்கே ஜெயகுரு சிரிக்கிறார் சுவிஸிலிருந்து தம்பியை தேடும் காதலி இதுக்கு காரணம் யார் பார்க்க துடிக்கும் காதலன் இது நடக்குமோ நடக்காண்டு ஏங்கி தவிக்கும் ரூவன் அப்போ ஆக மொத்தத்தில் உங்களை நினைக்காதே இங்கோ சரி வேடா இப்போ கல்யாணம் சரி வேடா தம்பியை கேட்கிறேன்னு உங்களை கேட்கலேன்னு ஏதோ ஒரு பலன் ஒன்று நிற்கிது அப்போ அகர் உச்சியில் நிற்கிது உங்களுக்கு போகிற லெவலாம் நடக்கும் போடுங்க இப்படி பார்த்தா சரி அப்புறம் 60 வயசு கல்யாணம் இல்லை அப்போ நடக்கும்போது சும்மா அந்த மாதிரி தான் நடக்கும் ஒரு இடமே எதிர்பார்க்காத எதிர்பார்க்க அளவுக்கு தான் நடக்கும் விசேஷமாக பாருங்க இப்போ நம்பர் கொடுக்குறேண்ணா மக்களை உண்மையாக இந்த கட்டமெல்லாம் டெலிட் பண்ணவே மாட்டேன் இப்படியே பதிவில் இருக்குது ஆனால் கேட்டது முழுக்களுமே உண்மை அந்த பிள்ளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-26 வயசு தம்பிக்கு எத்தனை வயசு எனக்கு 26 அந்த சேம் வயசு அப்போ ஓகே பரவாயில்ல உண்மையாக பிள்ளையும் பரவாயில்ல ஆனால் கொஞ்சம் கதை கூட கிடக்கு கதை கொஞ்சம் கூடி போச்சு உண்மையா அதை சேர்த்தா நல்லது எனக்கு பிடிக்கும் நானும் காய்ச்சலும் அந்த தங்கத்தை வேலைக்கு கூப்பிடுங்கப்பா அது எங்கள் வீடியோ பார்க்குறோம் மரியாதை வேலையாக அப்போ என்ன ஓகே நம்ம கொடுக்குறேன் ஓ வேலைக்கு கொடுங்க சரி இல்லாட்டே நீங்கள் முதல்ல அதை அம்மாட்ட கொடுங்க கதை கேட்டு அதுக்கப்புறம் நான் கேட்பேன் இல்லை உங்கள்கிட்ட குரலை தான் கேட்கணும் நம்ம அவள் கூட உங்களில் எங்களோட ஃபேமிலியிலே பிடிச்ச முதல் ஆளுன்னு சொன்னால் பெஸ்ட்டுக்கு எங்கள் அம்மாவாம் அடுத்ததானா ஜெயராமா அப்போ ஆக மொத்தத்தை உங்களை பிடிக்கல எந்த 11 பெறையில எனக்கு நம்பர் கேட்டால் கொடுக்க வேண்டிய மட்டும்தான் வேற ஒரு கதையும் இல்லை அப்போ நான் சும்மா சொல்லி பார்த்தேன் நான் அவனுக்கு கொண்டு பேசியிருக்கு இந்த புக்கிங்லன்னு சொல்ல சரி அவன் இந்த முகத்தை பார்த்தா அப்படி தெரியவே இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்களா உடம்பெல்லாம் புல் அடிக்கிறேன் கதையை கேட்க ஏதாவது சாப்பாடே கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் அதான் இந்த நம்பரை மேலே ஆத்தியில் பிறகு தண்டி நம்பரையும் கொடுத்து விட்டேன் அப்போ சொல்கிறது என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க எனக்கு அப்போ திருவஞ்சே போடுங்களோ உங்களோட வாழ்ந்தா காணும் பார்க்கு இப்படி சொல்லிட்டு திடீர்னு நான் எதிர்பார்க்கல இப்படி சொல்லுவேன் உங்களுக்கும் வெளிநாட்டுக்கு போகிற ஆசை வந்துட்டு தானே அந்த சாப்பாட்டை பற்றி ஒரு வேணும் சொல்கிறீங்களே இல்லை நம்பரை கேட்டோன்னு ஆளே சொல்லிட்டு தனக்கும் தாங்குவா சரி சரி சாப்பாடு உண்மையாக எல்லாமே வரல டசன் சாப்பிடுங்க அப்போ போட்ட கொண்டு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டேன் நான் பிள்ளை கீரை எல்லாம் முட்டேனப்பா
என்ன மெனக்கெடுத்தாங்க நம்பர் ஓ பார்த்தீங்களா சாப்பிட்ட கையோட தேட்டான் சாப்பிட இடம் ஸ்டாப் பண்ணி போய் நம்பராக போட்டுவிட்டான் உங்களுக்கு கறி விடுறேங்க உண்மையாக நல்லா தான் இருக்கு நான் சமைச்சேன் நானே சொல்லக்கூடாது நல்லா தான் இருக்கு உண்மையில்லாது நான் பெருசாக சாப்பிட மாட்டேன் ஆனால் கொஞ்சம் போடுங்க நீங்கள் போடுங்க அப்போ தம்பியை என்னமே பிடிக்கல பக்கத்து தானே இருக்கிறேன் பிடிக்கல அப்படிங்க சரி இல்லை போன் கதைக்கிற சொல்கிறேன் இதை வழியாக இன்னும் முதல்ல 2 அவளும் காணும்மா 2 தடவை அவளும்பும் இப்போ இரவில் நித்தொழு ஜாங்கடா நம்பரை கொடுத்தேன் ஆ காணும் சரி பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே நான் இடையில சொன்ன மாதிரிக்கு தம்பின்ற ஃப்ரெண்டும் வந்துட்டார் எங்கேருந்து வரையல் முல்லைத்தீவுலான்னு இருந்து உண்மையாக தம்பிக்காண்டி வந்து நிற்கிறார் அது தம்பி ஏதோ ஒரு அலுவலாக தான் வந்திருக்கிறான்னு மட்டும் தெரியுது சில பர்சனல் விஷயங்களை அண்ணாண்ட ரீசனில் ஒன்றுமே கதைக்கிறாங்க இல்லை அப்போ அதனால் நான் அது அந்த விஷயங்கள் ஒன்றும் உங்களுக்கு தேவையில்லை சந்தோஷமாக வந்தாக சாப்பிட்டு சந்தோஷமாக கவனமாக போயிட்டு வாங்க நிற்கிறேன்னா நிற்கலன்னு 2 நாளைக்கு அங்கே நிற்க மனசு விட மாட்டாள் கல்யாணம் கட்டிட்டீங்களோ கடவுளே கட்டிட்டீங்களோ முதல் கட்டினோம் கொண்டு கட்டாத வளருது தானே அடடா கடவுளையா கட்டையில் நான் பயந்து இது என்ன கிடைச்சா கடவுள் வார முழுக்கோளம் இல்லை கல்யாணம் பண்ணித்தானே வாராங்களண்டு மற்ற உங்களுக்கு சொல்ல மறந்து விட்டு நாளைக்கு இல்லை சுவிஸில் வந்து செட் ஆயிருக்கு ஓ 3 நாள் நம்பர் என்ன கொடுக்கல நான் ஓ 3 நாளா ஒரு நாள் பார்த்து அந்த கதையும் பெரியல இன்றைய தருணம் பெறுது இல்லை நான் சர்ப்ரைஸ் ஆகிருக்குமெண்டா நான் வீடியோவில் சொன்னால் எல்லாருக்குமே இல்லை அதனால நான் இப்போ சொல்லி கிடாக்கு கண்டிப்பாக நான் நம்பர் தருவேன் சரியோ ஒன்றும் யோசிக்கக்கூடாது இல்லை அவன் மன்னன் எனக்கு தாங்க இப்போ இல்லை நான் மீண்டாயிருவேன் செய்கிறேன் லவர் இருக்குன்றான் இல்லை எனக்கு இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்போ லவர் இருக்கா அப்போ உனக்கு இல்லை என்ன சுற்றிட்டு போகக்கூடாது சரியோ சாப்பிடுவாங்க வெளியில் போனாங்க இல்லை இப்போ சரி வேடா கடைசியில் சுவிஸ்கார பிள்ளை யாரோ ஒரு ஆளுக்கு தான் செட் ஆப்போட யார் அவள் பிடிக்குதோ அவன் கேட்கணுமே நாங்கள் அடிபடுவோம் நாங்கள் 2 பேரும் ஏதோ அழாம சந்தோஷமா இருந்தா சரி என்ன சாசி அப்போ நான் ஜாழ்ப்பாணம் போட்டு வந்தக்காண்டி இப்போ இந்த கோழிக்கறி சமைக்கல தம்பி இந்த ஃப்ரெண்ட் வராண்டக்கான இந்த சமைச்சு கடை பார்த்தீங்கன்னா விளையாட்டோட உள்ளுக்கு அது வெளியில உங்களுக்கு எப்படி பேசும் சாப்பிட்றா நல்லா இருக்கும் மேலே ஆகும் இது உங்களுக்கு இது பிடிச்ச கறி அது பிடிச்ச கறி என்ன சொல்லி எனக்கு பருப்பு தான் பருப்பு கறி அப்போ மற்ற கறிகளை அள்ளி வைங்க அது சாப்பிடாம கிடாக்கு இந்த கடைசியாக இருந்துட்டு போகிறேன் தம்பி சொல்லி சாப்பிடுவீங்களே வீட்டு கவரை இல்லையா வீட்டு கவரை இல்லையே மனுஷ பிள்ளை கவரை இல்லையே கட்டினா தான் வேறு மேலே நாங்களும் இந்த பாதுகாணியில் அதில் வைக்கிறேன் கொஞ்சம் சொல்லி விட்டு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் ஒரு துளி விட்டு சாப்பிட்டு என்ன அந்த இலையை நீங்கள் தேடி பிடிச்சி வைப்பீங்களோ ஒரு நேரம் நீங்கள் கொண்டு போகலாம் சில நேரம் கட்டிக்கொண்டு அங்கே போடுறதுக்கு என்னது நான் சொல்கிறேங்க உங்களுக்கு வேலை கூட வைக்கிறேன் இங்கேருந்து கட்டிக்கொண்டு முள்ளத்தையும் போட வாடி போடும் அதில் கொட்டிட்டு போகிறது தான் பாடாமல் கொண்டு வரோம் நாங்களே நல்லா வசதி இவருக்கு சின்ன இருந்து வாரம் சொல்லுன்னா அப்படி இருக்கும் ஆ அம்மா பாதுரான இலை போட்டு தான் வளர்த்தவா ஆ இல்லையா ஒரு 2 தெரியல பாதுரான இல்லை ஆடு மாடு மாதிரி நல்லதுதான் இலவகையாக உடம்புக்கு நல்லது 7 மணி பூரா மனுஷன் பள்ளியில் நிற்கல அப்போ தூக்கி காட்டி போட்டுவிடுவார் ஓ ஒவ்வொரு நாளும் நான் இந்த ஆடு மாடு மாதிரி கட்டி போட்டு தான் நிற்பேன் பள்ளியக்க 7 மணி வந்துச்சுன்னா நான் வீட்டை வரவும் போனக்கு அதால் நெட்வொர்க் கேட்டுதான் நிற்பேன் ஏன் போன கேட்ட நீங்கள் கடையில் சாப்பிட போனேன் உங்களுக்கு சொன்னாங்க இந்த சாப்பிட்டு இருக்கேன் ஏன்னா இவன் காலையிலே சொல்லலையே உங்களுக்கு இல்லை விளையாட சொன்னான் பாரதியாவன் இதாக தான் சொன்னான் எனக்கு சர்ப்ரைஸா இடையில வந்து கிட்ட வந்து அப்போ திடீரென அரேஞ்ச் பண்ணானா இல்லை பிறந்தான் நின்று போங்க
என்ன பிறந்த நாளுக்கா? எப்படி 6ஆம் மாதம் 10ஆம் தேதி. அம்மா தெரியுது, தம்பி தெரியல. 35 நாள் கிடக்கு. கொஞ்சம் மாதம் இல்லை சேவனே எங்கள் ஃபோனில் எங்கே அப்பா காணையில் இல்லை தம்பியை கண்டோன்னே வைக்காமோ பொம்பளை பிள்ளையா அவனு இல்லை இது கேட்டமே கண்டுட்டு தான் வீட்டில் அந்த கடையோட ரஜியை போடு எனக்கோ போமே போமே ஆ ரஜியை யாரு காணுடா சத்தியமா இல்ல இது விடியா எனக்கு கூட ரெண்டு இல்ல இல்ல கரைய மாட்டேன் சோறு இல்ல கரைய மாட்டேன் ஆ ஆ ஆமாம் ஒண்ணா மற்ற ஒண்ணா போதும் இல்லை இது சட்டிக்கு அதானே போட்டு கொண்டு வந்தேன். அவன் இனியோடும் பாயம் அவன் காணும் அவனுக்கு ரோலுக்கு போய் என்ன கீரைக்கு போனால் நடுடா இல்லையா புல்லட் இல்லையே கோயிலில் என்ன நடந்த நேற்று? நேற்றுலேருந்து ஏதோ கோயிலில் என்ன ஒரு சாப்பாடு ஒரு இடையில கொடுக்க 2 நேரமும் 3 நேரம் சாப்பிட்டு பிரச்சனை வந்து ஐயர் குழம்பின குழம்பினேன் கையில் பிடிக்க கொடுக்கிட்டாரு தம்பி எதுவும் உங்களுக்கு சாப்பாடு இல்லை காணும் பழம் கொடுக்கோண்டு ஒரு மேனேஜர் வந்து கோயிலுக்கு போனால் சாப்பிட்ற வளமா என்ன அப்போ நான் பஞ்சயம் இல்லை அவள் பசிக்குதுன்ட்டு நான் 3-4 சாப்பிட்ருப்பேன் கடைசி கோயிச்சார நல்லா சொன்னார் ஐயா ஐயா தம்பி என்ன விளக்காம புதந்த ரங்கு தாண்டு கேட்டாரா எல்லாருமே கொடுக்கணும் ஐயா நடைங்கே கொண்டு பக்கத்து பையதும் பச்சிக்கிறோம் தம்பலாச்சு என்ன தேவையோன்னா கேட்டேன் தெரியுமா அப்படி ஒன்றும் இல்லை எனக்கு சாப்பிட்றதுக்கு அங்கே ஒரு படியனுக்கு நடந்துச்சு நண்டு உண்மை கதையா 1000 ரூபா காசு கடையை கொடுத்துட்டு போனோன்னா அதுக்கு அவன் கொஞ்சம் காசு விடாமல் பிளங்குறவன் அப்போ ஒரு படியனை சொல்லி கொடுத்துட்டு போனான் அந்த ஐயா ஃபோட்டோ எடுத்து அவளுக்கிட்டார் அவன் நடந்த கதையாக சம்பவங்கள் நடந்தது தான் இப்போ வீடியோவில் கதை வேறு அப்படி எல்லாம் நடக்குது சீனோல 1000 ரூபாய்க்கு 1000 ரூபா அப்போ அவன் சொன்னான் ஐயா இங்கே என்னட்ட பாருங்க 10,000 கிடாக்கு ஆனால் நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு இப்படி போட்டோ விளாண்டுக்கிற எனக்கு சரி வர ஆண்டு ஏன்னு சொன்னா இப்போ இந்த கொடுத்ததற்கு அவன் கடுமையாக யோசிக்க கொடுக்குறாங்க 1000 ரூபாய்க்கு இந்த ஃபோட்டோ எடுப்பேன் நான் 10,000 மைனேரம் சொன்னேன் அதை 2,000 நான் கொடுத்தேன் நான் என்றேன். சரி அப்போ சாப்பாடுலாம் ஓகேண்ணே யாழ்ப்பாணம் சத்தியா மழை யாழ்ப்பாணம் போனால் சத்தியா மழையா போயிருங்க பாருமோ என்னது பாடுவீங்களா போக மாட்டீங்க சரி நான் பாட மாட்டேன் ஐயோ பாடு இல்லை சாப்பிட பிள்ளைட பாடல எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவோம் அதை ரோமண்டர் நீங்களே அவன் அதுக்கு போக மாட்டேன் அவன் கூட வர மாட்டான் இனிமேல் அப்போ வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு சொல்லுங்க கருப்பு கருப்பு உங்கள்கிட்ட கருத்துக்களை சொல்லுங்க நான் சொல்ல என்னண்டு நீங்கள் சொல்லுங்க உங்களோட இன்னும் தான் கேட்குறேன் அது ஒன்று நினைக்க மாட்டேன் எல்லாமே பம்பலாக கட்டினாங்க உறவுகளோட தவறாக நினைக்காதீங்க. ம் வேறு சாப்பாடு நல்லா இருக்குது. ம் எங்களை பற்றி சொல்லுங்க எப்படி உறவுகள் இப்படி என்ன மாதிரி பழக்கத்துக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இருக்குது சொல்லணுமெண்டா சொல்லலாம் நீங்களே தான் சொல்லணும் நான் சொன்னால் கொஞ்சம் பேசுவீங்க இல்லை என்ன நீங்கள் எடுத்து சொல்லி கொண்டு அது ஆஃபீஸாக கொண்டு போனான் இப்போ உங்களை மேலே தான் நான் என் அம்மா வந்து விலகலப்பு சிரிப்பு கதைக்கவளை கேட்டு அப்படி அப்போ ஆக மொத்தத்தை சவரம்னு சொல்கிறீங்க விசஞ்ச அம்மாவை நான் அவாக்கும் உங்களை மேலே தான் உங்களுக்கு இருக்கிற வருத்தமெல்லாம் அவாக்கும் இருக்கு அப்போ ரொம்ப ரொம்ப பிடிக்கணும் என் வருத்தம் இருக்கண்டபடியா இல்லை இல்லை என்ன போலன்னு சொன்னாங்க நான் போய் காய்ச்சி பார்த்ததுலே வந்து உங்க அப்போ கதை அவள் கதை கேட்க உங்க ஞாபகம் தான் வருது எனக்கு அப்போ அதான் நான் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் போனோடனே முட்டையெல்லாம் பொறிச்சு புத்தனா வச்சு தந்து பார்த்தீங்களா அப்படி அந்த உறவுகள் அப்படித்தான் ஒவ்வொரு உறவுகளை நேசிச்சு இருந்தால் அப்படி தான் இருக்கணும். இப்போ தம்பி குறைவாச்சு அப்புறோடைய மனக்கவலையாக இருக்குது பருப்புடட்டே ஐயா. சரி உறவு நான் சாப்பிடலாம் முடிஞ்சது இன்னும் அடுத்த கட்டமாக எல்லாம் சாப்பிடலாம்
பூடியா முடிப்பு வேணா அவர் 6 ரெடியா சாப்பாடு எல்லாம் வந்து வேறு லெவல் தச்சனுக்கு நித்திரம் வந்துருப்பான் இல்ல அதான் பீஸ் சொல்ல போகிறீங்களே சொல்றதுக்கு என்ன சாப்பாடு நல்லா தான் இருக்கு அந்த மாதிரி இருக்கு அம்மாண்ட சாப்பாடு என்ன பிரச்சனை சுவிஸ் என்ன சுவிஸ் காதலியை கொடுப்போமோ வர சொன்னான் வாடா சாப்பாடு அங்கே இருக்குன்னு சொன்னான் நானும் தான் விளாண்டு எனக்கு எப்படி இருக்குமோ தெரியல தானே அதான் கடையில் சாப்பிட அங்கே வந்தீங்க ஆனால் எல்லாம் பிழைச்சி போச்சு போல கடையில் சாப்பிட்டுக்கலாமாக்கமா ஓகே நல்லா இருக்கு அப்போ என்ன சுவிஸ்கார பிள்ளை நம்பரையும் கொடுத்து விடவோ எனக்கு வேண்டாம் எனக்கு தெரியும் அவன் வேணுமன்றான் அவரோட தனியாக கதைக்கிறோம் காலை மண்டைய கழுவும் இருக்கா சரி சரியா கழுவி கிளி போட்டு நல்ல ஒரு முடிவாக சொல்லுங்க சரியோ அப்போ இதோட வந்தங்க இந்த வீடியோ எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சுக்கொள்ள போகிறோம் எப்படி உறவுகளும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறோம் நாங்களும் இதை வகையில் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்போ ஒரு சில எங்கள்ட கதை பேச்சுகள் வந்து சில நேரங்களில் எதுவும் பிள்ளையாக இருந்தால் கோவிக்க வேணாம் நாங்கள் எப்போயுமே வந்து ஜாலியாக தான் நாங்கள் வந்து எல்லாடையும் வந்து பழகிறது அப்போ உங்களுக்குமே வந்து தெரியும் ரூவனை பற்றி என்ன விஷயமா இருந்தால் ரூவன் கொஞ்சம் பெம்பலாக ஜோக்காக கழிச்சிட்டு அப்படியே பேசாமல் போடுவாண்ட மாதிரிக்கு அப்போ இதோட வந்து எங்கள் வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்ள போகிறோம் இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இங்கே தச்சினா உங்க பாருங்க ஒலிம்பி நில்லுங்கக்கா அவருக்கு வந்து சாஞ்ச அவருக்கு கொஞ்சம் நித்திரை வந்துட்டு அப்போ வீடியோ வந்து முடிப்போமா உறவுகிட்ட சொல்லுங்கள் வீடியோ முடிக்க போகிறோம் சொல்லுங்க நாளைக்கு ஒரு புதிய வீடியோ சந்திப்போம் சொல்லுங்க சரி நாளைக்கு ஒரு புதிய வீடியோ சந்திப்போம் பாய் சொல்லுங்க.